ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உங்ககிட்ட நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணலை அல்லது விவசாயம் பண்ண முடியாத நிலங்களாக இருக்கட்டும், அல்லது நிலத்தை வாங்கி போட்டு நீங்கள் வெளியூரில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, அந்த நிலத்தை நீங்கள் குத்தகைக்கு விட்டு நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வசதியை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. 23/1/2026 அன்றைக்கி தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். அதாவது சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி உற்பத்தியினை ஊக்குவிக்கும் பொருட்டு மற்றும் ஓர் புதிய இணையதளமாக தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நில இணையதளம் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஸோ இது ரிலேட்டடாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் உற்பத்தியில் 4வது இடத்தில் உள்ள தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டுக்குள் மாநிலத்தின் மொத்த ஆற்றல் பயன்பாட்டில் 50% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து பெறும் தெளிவான கொள்கை மற்றும் தொலைநோக்கு இலக்கை கொண்டுள்ளது. மேற்கண்ட இலக்கினை அடைய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நிலம் கிடைப்பது முக்கியமான அடிப்படை தேவையாகும். இதனை எளிதாக்கும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயிரிட இயலாத அல்லது பயன்படுத்தப்படாத நிலங்களை உடைய விவசாய பெருமக்களுக்கு 30 ஆண்டுகள் வரை நீடித்த மற்றும் நிலையான வருமானம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்னும் உயரிய நோக்கில் நில உரிமையாளர்களையும் புதுப்பிக்கப்பட்ட பசுமை ஆற்றல் உற்பத்தி முனைவோர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் பசுமை மின் உற்பத்தியினை அதிகரிக்கும் வகையில் ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் உருவாக்குமாறு உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போது தமிழ்நாடு ரினியூவபிள் எனர்ஜி லேண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒன்று இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது பவர் ப்ரொடக்ஷன், இப்போ தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, அதே மாதிரி சோலார் பவர் பிளான்ட், விண்ட் பவர் பிளான்ட், இந்த மாதிரி வந்து நிறையா பவர் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. அணு மின் உற்பத்தி இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது இல்லையா. ஸோ இதில் க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஹைட்ரோ, அதுக்கப்புறம் சோலாரு, விண்டு. இதில் தமிழ்நாட்டில் இந்த சோலார் பவர் பிளான்ட் போடுறதுக்கோ அல்லது விண்டு மில் காற்றாலை போடுறதுக்கோ போதுமான இடம் வந்து கிடைப்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த பவர் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நிலங்களினுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணத்தினால இதே மாதிரி தான் கர்நாடகாவில் இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி சொந்தமாக நிலம் வாங்க முடியாத காரணத்தினால அந்தந்த நில உரிமையாளர்கள் அவங்கக்கிட்ட அது பயன்படுத்தப்படாத நிலங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணி அவங்க அதில் என்டர் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுடைய பட்டா, எஃப்எம்பி இதெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ எந்த கம்பெனிஸ்க்கு எவ்வளோ லேண்டு தேவையோ அந்த கம்பெனி டைரெக்டாக அந்த விவசாயிகள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த நிலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கொத்தகை அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் நிலத்தை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 20 வருஷமோ 25 வருஷமோ அல்லது 30 வருஷத்துக்கோ ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் வருஷம் அந்த நில உரிமையாளர்களுக்கு அவங்க அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து நம்ம யாரும் கொடுக்க தேவையில்லை. விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய நிலங்கள், அதாவது ஒரு முள் கடை வந்து கிடக்கும். ஸோ அந்த மாதிரி நிலங்கள்லாம் வந்து நம்ம அந்த போர்ட்டலில் போய்ட்டு நம்மளுடைய விவரத்தை கொடுத்து என்டர் பண்ணி வைக்கும்போது அதை வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சோலார் பவர் பிளான்ட், விண்டு மில் போடுறவங்க கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய நிலம் சூட்டபுள் அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அக்ரிமெண்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கும் சோலார் பவர் பிளான்ட் போட்ட மாதிரி ஆச்சு, நம்மளுக்கும் யூஸ் பண்ணாத ஒரு நிலத்துக்கு வருஷம் ஒரு தொகை வந்துட்டுருக்கும். அந்த தொகையெல்லாம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு காமன் போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் ஆஸ் ஏ ஃபார்மராக அல்லது அந்த நில உரிமையாளர்களாக நாம் போயிட்டு நம்மளோட நிலத்தினுடைய விவரங்கள் வந்து கொடுத்துட்டு அப்ளை பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் எந்த கம்பெனிக்கு வந்து சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிலம் தேவையோ அவங்க இந்த ஃபார்மனுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாத நிலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நிலத்தினுடைய விவரங்கள் கொடுத்து வைக்கலாம். அதுக்கு வருஷம் நம்மளுக்கு ஒரு தொகை கிடைக்கும்.
ஓகே. இப்போது இந்த வெப்சைட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் நில உரிமையாளர்கள் அப்படின்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, நம்ம நிலத்தினுடைய விவரங்கள்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. இப்போது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. அந்த மேனுவல் இந்த வெப்சைட்லேயே இருக்குது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் லேண்ட் ஓனர் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தினுடைய பட்டா டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி எஃப்எம்பி ஸ்கெட்சு, அப்புறம் அந்த நில உரிமையாளரினுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நில உரிமையாளரினுடைய கையெழுத்து, நில உரிமையாளரினுடைய ஆதார் கார்டு. இந்த 5 ஆவணம் மட்டும் இருந்தால் போதும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். இதுக்கு ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்ளை பண்ணதுக்கப்புறமா எந்த கம்பெனி, இப்போ உதாரணத்துக்கு அதானி, அதே மாதிரி டாட்டா, இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. 1 மெகாவாட், 10 மெகாவாட், 5 மெகாவாட். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ நிலம் இருக்கோ, எத்தனை ஏக்கர் இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெகாவாட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஆவணம் மட்டும் இருந்தால் போதும். இப்போது எப்படி வந்து நம்ம யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரி, அந்த மாதிரி வராது. இப்போ நான் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள், கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் யூசர் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மர், டெவலப்பர். இப்போ நீங்கள் நில உரிமையாளர் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்மர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். டெவலப்பர் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த சோலார் பவர் பிளான்ட்டு, இந்த காற்றாலையெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களா, ஸோ அவங்க தான் வந்து டெவலப்பர். அந்த கம்பெனிஸ் தான் வந்து டெவலப்பர். ஸோ நம்ம நிலத்தை நம்ம குத்தகைக்கு விடணும் அப்படின்னா அந்த ஃபார்மர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுடைய ஃபுல் நேமு, அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் மேலே இந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த பாக்ஸையும் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இப்போது இந்த சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே இந்த வெப்சைட் புதுசாக இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால ஓடிபி ரிசீவ் அந்த டைப் பண்ணக்கூடிய அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கோ இமெயிலுக்கோ அந்த ஓடிபி வரல. சரி, இது என்னடா அது ஓடிபி வரல, எதுக்கும் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஓடிபி வெரிஃபிகேஷன் முடியாததுக்கு முன்னாடியே எனக்கு லாகின் அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரியேட் ஆகிருச்சு. அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டால் உள்ளே லாகின் ஆகுது. ஸோ அதனால் மேபி இந்த எரர் வந்து கூடிய சீக்கிரம் ரிசால்வ் பண்ணிடுவாங்க. பட் ஆஸ் பர் ப்ராசஸ் ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். பட் வெரிஃபிகேஷன் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி வரலனாலும் எகைன் நீங்கள் இந்த லாகின் கியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமெயிலு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் போர்ட்டல் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணலனாலும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போது நம்மளுக்கான போர்ட்டல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இங்கே உங்களுடைய நேம்னுடைய இனிஷியல் அட்ரஸ் வந்து இருக்கும். இதில் பாருங்கள், கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் தமிழில் வேணுனாலும் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடலாம். ப்ராசஸ் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் இந்த எனக்கு தேவையில்லை, இந்த குத்தகை எனக்கு தேவையில்லை, நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னாலும் வித்ட்ரான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வித்ட்ரானும் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, க்ரீவன்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த க்ரீவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் க்ரீவன்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எந்த மாதிரி விவரங்கள் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அப்ளிகேண்ட் நேம், உங்களுடைய பெயர், அந்த நில உரிமையாளர்களுடைய பெயர் வந்து போட்டுக்கோங்க. அப்ளிகேண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல், குரூப்பு, கோஆப்ரேட்டிவ்ஸ், பஞ்சாயத்து, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு கூட்டுப்பட்டாவாக இருக்குது அப்படின்னா குரூப் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு டவுட் வந்து கேட்பாங்க, என்கிட்ட பட்டாவில் 10 ஏக்கர் இருக்குது, ஆனால் அதில் 5 ஏக்கர் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், 5 ஏக்கர் மட்டும்தான் நான் அந்த மாதிரி குத்தகைக்கு விடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் 5 ஏக்கர் வந்து குத்தகைக்கு விட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பெயர், அப்ளிகண்ட் டைப்பில் இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பர், 12 டிஜிட் ஆதார் நம்பரு, உங்களுடைய மொபைல் நம்பரு, காம்பனன்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். இதில் காம்பனன்ட் ஏ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு. இப்போது இதில் தான் வந்து லேண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும்.
உங்களுடைய சர்வே நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். சப்டிவிஷன் நம்பர் வந்து தேவையில்லை. சர்வே நம்பர் இன்கேஸ் நீங்கள் சப்டிவிஷன் நம்பர் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சர்வே நம்பர், அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் போட்டு சப்டிவிஷன் நம்பர் இந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. லேண்டு உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை ஏக்கர் வந்து இருக்குது அப்படிங்கிறத, உதாரணத்துக்கு 5 ஏக்கர் இருக்குன்னா 5, இல்லை என்கிட்ட வந்து அரை ஏக்கர் தான் இருக்குன்னா அரை ஏக்கர் 0.5 இந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அந்த லேண்ட் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது, அந்த லேண்ட் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, அதுக்கு நியர்பை சப்ஸ்டேஷன் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் மேலே டேட்டாலாம் கொடுத்ததுக்கப்புறமா சப்ஸ்டேஷன் இபி சப்ஸ்டேஷன் எதுவோ அது உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சப்ஸ்டேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ஸ்டேஷன் டிஎன்ஏபி சப்ஸ்டேஷன் வந்து நம்ம இதில் கொடுக்குறது எதுக்காகனா, இப்போ டெவலப்பர் வராங்கன்னா அவங்க ஒரு 1 மெகாவாட் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த தமிழ்நாடுனுடைய சப்ஸ்டேஷனில் போய் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. பவர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சப்ஸ்டேஷன் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க்கு, தாலுக்கா, பின்கோடு, வில்லேஜ் நேம் இது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது லீஸ் பீரியட் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் லீஸ் வந்து விடணும், குத்தகைக்கு வந்து விட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே இதில் வந்து கொடுத்துக்கலாம். 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேணும்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10% வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கு குத்தகை அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் வருஷத்துக்கு. அதில் எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5% ஏறணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வருஷம் 1 லட்சம், 2வது வருஷம் 1,50,000 அந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் லீஸ் ரேட், எவ்வளோ லீஸ் ரேட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ குத்தகை தொகை 1 ஏக்கருக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதுங்க கொடுக்கணும். இப்போது இதில் வந்து இப்போ 1 ஏக்கர் கொடுத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, அதே நீங்கள் வந்து 10 ஏக்கர் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல 10 போட்டிங்கன்னா 10 × 1 ஏக்கருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு போட்டு டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் இந்த எக்ஸ்பெக்டட் லீஸ் ரேட் அப்படிங்கிறதுல கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டு பிடிஎஃப் தான், ஒன்லி பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நிலத்தினுடைய எஃப்எம்பி டாக்குமெண்ட்டு, எஃப்எம்பி அந்த நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட்டாச்சட்ட வெப்சைட்டில். அப்புறம் உங்களுடைய நில உரிமையாளனுடைய ஃபோட்டோ, அப்புறம் பட்டா காப்பியை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அப்புறம் நில உரிமையாளனுடைய சிக்னேச்சர் போட்டு ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடங்கல் டாக்குமெண்ட் இருந்தாலும் அதையும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஆஸ் பர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம கூகுள் மேப்பில் போயிட்டு லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுங்க, அல்லது நீங்கள் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே மேலே ஆட்டோமேட்டிக்காக லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஐ கன்ஃபார்ம் தட் த லேண்ட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஹேஸ் எ மினிமம் ஏரியா ஆஃப் 3.5 ஏக்கர்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சாரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். அதாவது மேலே வந்து 0.5 ஏக்கர் இருந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து மினிமம் 3.5 ஏக்கருக்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட 10 ஏக்கர் இருந்தால் 10 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை 3.5 ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னா 3.5 அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிக்ளரேஷன் இதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. 3.5 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் இது அப்ளிகபிள். அதே மாதிரி த அபவ் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு மை நாலேஜ் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நான் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம டிக்ளரேஷன் கொடுக்குறோம். அப்புறம் இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிரும். இந்த ஃபார்மட் டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கான ரெக்கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ கிரியேட்டிங் ஏ நியூ ரெக்கார்டு அப்படின்னு போட்டு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிரும். ஃபர்தராக இன்னும் என்கிட்ட லேண்ட் இருக்குது அதையும் ஆட் பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதில் எனக்கு இது பத்தலை, எனக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவாக வேணும், ஃபுல் வீடியோ வந்து போடுங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாலும் கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு புதிய முயற்சியாக வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் ஏற்கனவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது ஆவரேஜாக லேண்ட் லீஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000லேருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் குத்தகை தொகை கொடுக்குறாங்க. ஸோ 20 வருஷம் 25 வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க, அல்லது 30 வருஷத்துக்கு கூட அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ மியூச்சுவலாக வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இப்போ நில உரிமையாளரும் ப்ளஸ் எந்த கம்பெனி வந்து அந்த சோலார் பவர் பிளான்ட் விண்டு பவர் பிளான்ட் போடுதோ அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட்லேயே வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். அப்போது மினிமமாக வந்து ஒரு 40,000 50,000 கிடைக்குது 1 ஏக்கருக்கு அப்படின்னா, இப்போ 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னாச்சு 5 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதை உங்ககிட்ட பயன்படாத நிலங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து வச்சுருக்கிறாங்க, அதில் விவசாயமும் பண்ண மாட்டாங்க,
குத்தகைக்கும் வந்து மற்றவங்களுக்கு விவசாயத்துக்காக விட முடியாது. அந்த மாதிரிப்பட்ட நிலங்கள் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது சூட்டபுளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்குவாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட நிலம் இல்லைனாலும் இந்த தகவலை நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நில உரிமையாளர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.